கம்மியா? சரி, உங்களுக்கு எதனாச்சு நான் புது ப்ராடக்ட்டை உருவாக்குறேன். சரியாக்கா? சரி சின்ன பொண்ணு, நல்ல மூஞ்செல்லாம் பல பலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிற மாதிரி எதனாச்சும் பண்ணுமா? சரியா? தக்காளி பழம் மாதிரியா? அட ஆமா சின்ன பொண்ணு. இந்த ஏமா அண்ணி என்ன காலங்காத்தாலே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு கிடக்கு, வயிற்றுக்கு எதுவும் சரியில்லையாமா? ஆண்டி நீ வேற, நானே இன்னைக்குதான் நல்ல ருசியா மீன் குழம்பு வச்சுட்டான்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள வயிறு சரியில்லைன்ற. அவளுக்கு வயிறு சரியில்லைன்னா நம்மளுக்கும் அப்புறம் சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டா. பாத்துக்கோ, அமைதியா இரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்னம்மா நீங்க? ஆமா, நல்லா தின்னுட்டு பேசுற பேச்ச பாரு. செஞ்சு கொடுத்தா அப்படியே வச்சு பாத்துக்கிட்டா இருக்க, திங்காம. இல்ல அப்ப அமைதியா இரு. ஏம்மா ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. நான் அண்ணி கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்க போறேன். ஹோய் அண்ணி, ஏன் அண்ணி காலங்காத்தால இப்படி நடந்துட்டு கிடக்கீங்க? எதனாச்சும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்க. இந்த ராதிகா இருக்கும் போது நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பயப்படணும்? மடி, உன்கிட்ட சொன்ன ஒரு வேளைக்கு இரு வேளையா ஆக்குவேன். அமைதியா போறாதிகா. தேவையா உனக்கு இதெல்லாம்? உங்க அண்ணி உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புனாளா? அமைதியா இருந்துருங்கம்மா. ஏன் அண்ணி வயிற்றுக்கு எதுவும் சரியில்லையா? என்ன ராதிகா, இன்னைக்கு என் மேல ரொம்ப அக்கறையா பேசுற? எதனாச்சும் வேணுமா என்ன? என்ன அண்ணி நீங்க எதனாச்சும் வேணும்னா தான் இத ராதிகா உங்ககிட்ட வருவாளா? இல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணி. அது ஒண்ணும் இல்ல ராதிகா, நேத்து வந்து நம்ம மீனா அக்காக்கு ஹேர் ஆயில் செஞ்சு கொடுத்தேன் பாத்துக்கோ. அது பார்த்துட்டு நாலு முடியும் அவளுக்கு எதனாச்சும் ஃபேஸ் பேக் வேணும்னு சொல்றா. அவ மூஞ்சி நல்ல செக்கச்சவேன்னு வேணுமா ராதிகா? அத என்ன மாதிரி பொடி செஞ்சு கொடுக்கறதுன்னு தெரியல. அத ஒரு யோசனையாவே இருக்கு. டக்குன்னு மண்டைக்கு எதுவும் வர மாட்டேங்குது பாத்துக்கோ. ஓஹோ, இதுதான் விஷயமா அண்ணி? அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு சைடு ரோஸ் பவுடர் அடிச்ச மாதிரி தானே இருக்கும். அப்புறம் என்னமா? எத்த அவங்களுக்கு நல்ல இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம செஞ்சு கொடுப்போம், அவங்க காசு தர போறாங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. இந்த ராதிகா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். யார் ராதிகா, என்ன பண்ண போற? நீங்க என் கூட மீனாக்கா வீட்டுக்கு மட்டும் வாங்க. அவங்க வீட்டுல அந்த பொருள் இருக்கு, அதை வச்சு செஞ்சிடலாம். பொருளா? என்ன பொருள்? எதை வச்சு செய்ய போற? உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். என் கூட மட்டும் வாங்க. சின்ன பொண்ணு வேண்டாமா, இவ சொல்ற பேச்சு கேட்டு இவ கூட போவாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா நொய்யின்னு அமைதியா இருங்கம்மா. நீங்க வாங்க அண்ணி, நம்ம போவோம். உன்னை நம்பி வர ராதிகா, வம்பளை இழுத்து விடாம இருந்தா சரிதான். இந்த ராதிகாவை நீங்க ஒரு நேரம் நம்பிட்டா கைவிடவே மாட்டேன். ரெண்டு பேரும் அங்க போய் அடி வாங்காம இருந்தா சரிதான். அண்ணி இப்ப நம்ம செய்ய போற பொடியால நம்ம பிசினஸ் ஓஹோன்னு வளர போதா அண்ணி. என்னமோ ராதிகா, வளர்ந்தா சரி. ஓஹோன்னு வளர போதா? ஓஹோன்னு திமிரு பிடிச்சவரை பத்தீங்களா? கண்டுக்காத மாதிரி வந்துருங்க அண்ணி. லக்ஷ்மி சீக்கிரம் சாப்பிடுடி தங்கம். அம்மாக்கு தோட்டத்துலலாம் வேலை இருக்குமா, சீக்கிரம் சாப்பிடு. மீனாக்கா, ராதிகா வா சின்ன பொண்ணு. என்ன விஷயமா? நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வரலான்னு நினைச்சேன், பார்த்தா நீங்களே வந்துட்டீங்களே. அப்படியாக்கா? அது ஒண்ணும் இல்ல. நேத்து நாலு முடி நம்ம இருக்கும் போது தானே கேட்டா அவளுக்கு மூஞ்சிக்கு எதனா பொடி வேணும்னு. அதான் என்ன செய்யறது தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப ராதிகா வந்து கரெக்டா இந்த மாதிரி சொன்னா பாத்துக்கோங்க. உங்க வீட்டுல அதோட பொருள் என்னமோ இருக்கா, அந்த பொருளை தான் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்க்கா. ஏட்டு சின்ன பொண்ணு, எங்க வீட்ல அந்த பொருள் இருக்கா? என்னன்னு அக்காவுக்கும் சொல்லலாம்ல. நானும் மூஞ்சில அதை இதை தேய்ச்சி கொஞ்சமாச்சு பல பலன்னு ஆகுறேன். யாருக்குனே பல பலன் தானக்கா இருக்கீங்க. அது ஒரு பொருளும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம். ஏட்டு சின்ன பொண்ணு, என்ன சொல்ற உன்னோட நாத்து? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எக்கா, எனக்கே தெரியாம தான் நானும் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. சரி, அந்த பொருளை எடுக்கும்போது பார்த்து போன விட்டுட்டு பாத்துக்கோங்க. ஏம்மா ராதிகா, என்னன்னு சொல்லு தாயி. எங்க வீட்ல என்ன பொருள் இருக்கு? அது ஒண்ணும் இல்லக்க, மருதாணி இலை தான். மருதாணி இலையை கொஞ்சம் அரைச்சு போட்டு கொடுப்போம். அவங்க நல்ல சக்கச்சவேன்னு ஆயிருவாங்கல்ல. என்னது மருதாணி இலையா? அட ஆமா, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கத்துறீங்க? ஏமா ராதிகா, மருதாணி இலைய முகத்து போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? மீனாக்கா, நீங்க ஒண்ணு பயப்படுற அளவுக்குலாம் இல்ல பாத்துக்கோங்க. மருதாணிய மோரையில போட்டா அப்படி ஒண்ணும் பிடிக்காதுக்கா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஃபேஷியல் பண்ண போனோம்ல, அப்ப அந்த அக்கா என் முகத்துக்கு மருதாணி இலை தான் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க பாத்துக்கோங்க. எப்படி சும்மா பல பலன்னு இருந்தனா இல்லையா கல்யாணத்தன்னைக்கு? அட கூறுகிட்ட குப்பையே, அதெல்லாம் போடக்கூடாது. டீ அமைதியா இரு. எக்கா, உங்களுக்கு தெரியாம பேசாதீங்க. மருதாணி இலைனா அது மட்டுமா போட போறோம்? அது கூட முல்தானி மட்டி, மஞ்சள், அது இதுன்னு எல்லாம் போடுவோம்க்கா. அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது. நாலு முடி அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க. ஏமா ராதிகா, உன் கையெடுத்து கும்பிடுறேன் தாய். நானே இப்பதான் புதுசா ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நீ வேற மருதாணி இலையை அதை இதையும் போட்டு எடுத்து விட்டுறாதம்மா, விட்டு தாய். அட என்ன அண்ணி நீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? உன்னை தவிர மிச்ச எல்லாரையும் நம்ப வராதிகா, தயவு செஞ்சு விட்டுரு. அண்ணி நீங்க என்ன 100% நம்பலாம் அண்ணி. நான் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்
போட்டுருவேன் சரியா? அதனால பயப்பட வேண்டியது எதுவுமே இல்ல. ஏன் மீனாக்கா, உங்க வீட்ல மருதாணி எல்லாம் இருக்குல்ல, நான் போய் பிரிச்சுக்கிறேனே. சின்ன பொண்ணே, அடங்க மாட்டிக்கலைமா இவ. எதுவும் ஆவாம இருந்தா சரிதான். அவதான் இதுக்கு முன்னாடி போட்டு பாத்துருக்கேன்னு சொல்றாளக்கா. சரி பாப்பா என்ன ஆகுதுன்னு. எதுவும் ஆகாதுன்னு நினைக்க. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 4 முடி தானே. அது சரி.